அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் ஹிஜ்ரியினுடைய வருடப்பிறப்பு 1446வது ஆண்டு பிறந்து அதனுடைய தொடக்கத்தில் இருக்கின்றோம். இஸ்லாமிய வருடப்பிறப்பின் பொழுது அது உருவாகுவதற்குண்டான காரணிகளை நாம் ஆய்வு செய்து அதில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். அதே தருணத்தில் மற்றுமொரு நிகழ்வாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலக்கொழுந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த மாதமும் முஹர்ரம் மாதமாகவே இருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட மோசமான விளைவுகள், அதற்காக இஸ்லாமிய சமூகம் கொடுத்த பல்வேறு வகையிலான உயிரிழப்புகள் இன்றளவிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கர்பலாவினுடைய விஷயத்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹீதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினராகிய நாம் எந்த வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக முறையில் மார்க்கம் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அதே தருணத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா தனது திருமறையில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றான். சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய 42வது அத்தியாயத்தில் 23வது வசனமாக இதை சுட்டிக்காட்டுகிறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மபத்தத ஃபில் குர்பா வமை யக்தரிஃப் ஹஸனத்தன் நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னா இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். நபியே, மக்களிடத்தில் நீங்கள் கூறிவிடுங்கள், நான் செய்கின்ற இந்த நற்காரியங்களுக்காக எனக்கு நீங்கள் எந்த விதமான கூலியையும் தர வேண்டாம். என்றாலும் நெருங்கிய உறவினர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள். எவன் ஒருவன் நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்கின்றானோ, நற்செயல்களை செய்கின்றானோ, அவனுக்கு நாம் மென்மேலும் நலவுகளை வழங்கிக் கொண்டே இருப்போம். சத்தியமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் நன்றி பாராட்டுபவனாகவும் இருக்கிறான் என்பதாக அந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. 42வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நெருங்கிய உறவுகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த ஃபில் குர்பா என்று சொல்லக்கூடிய வாசகம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை குறிக்கிறது என்பதாக அதற்குண்டான விளக்கமும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்ததாக இந்த வசனத்தினுடைய முடிவை பார்க்கின்ற பொழுது, எவர் நற்காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு மென்மேலும் நாம் நலவுகளை கொடுத்து கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒன்று. அடுத்ததாக இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக வரக்கூடிய விஷயம் இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர் என்கின்ற வாசகம். சத்தியமாக அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் நன்றி பாராட்டுபவனாகவும் இருக்கிறான் என்கின்ற வாசகமும் இந்த வசனத்தை தொடர்ந்தே வருகின்றது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை எவர் கண்ணியப்படுத்துகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை எவர் மதிப்பளிக்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினுடைய சொற்களுக்கு யார் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு மரியாதை செய்து கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பார்க்கிறான். பார்த்து ஷகூர், அவன் நன்றி பாராட்டுபவனாக இருக்கிறான் என்பதாக அந்த வசனம் முடிகின்றது. அப்படி என்றால் அஹ்லே பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், அத்தோடு மட்டுமல்லாமல் அலி, அக்கீல், ஜாஃபர், இந்த மூவரும், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைகள் இவர்கள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர், இவர்கள் யாவரும் அஹ்லே பைத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக வெவ்வேறு விதமான கருத்துகளின் அடிப்படையில் ஒரு ஊர்ஜிதமாக ஒரு முடிவாக சொல்லப்படுகின்றது. ஆக இவர்கள் யாவரும் அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் ஆவார்கள் என்பதாக நமக்கு மிக தெளிவாக தெரியப்படுகின்றது. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 4782வது ஹதீஸாக யஸீத் இப்னு ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ஹதீஸில் நாம் மேலே குறிப்பிட்ட அத்தனை செய்திகளும் நமக்கு காண கிடைக்கின்றது. மேலதிகமாக அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நீண்ட ஹதீஸ், இதில் அவர்களுடைய அஹ்லே பைத் என்றால் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் என்றால் யார் என்பதாக போன்ற பல்வேறு தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன். அந்த 2 கனமான பொருட்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஒன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய வேதத்தில், அந்த அல் குர்ஆனில் நேர்வழியும் பேரொளியும் இருக்கின்றது, அதனை ஏற்று நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அந்த கனமான இரண்டாவது விஷயத்தில் இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது குடும்பத்தார் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ்வின் பெயரால் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் நான் நினைவூட்டுகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது அல்லாஹ்வின் பெயரினால் எனது குடும்பத்தினருடைய கண்ணியத்தையும் எனது குடும்பத்தினருடைய மாண்பையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு மதிப்பொழியுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், குர்ஆனை பின்பற்றுவது என்பது எந்த அளவிற்கு நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நமக்கு பார்க்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு கண்ணியம் செலுத்துவதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒன்றாக மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்பலா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு வரலாற்றில் கரி நாளாக பூசப்பட்ட ஒரு செய்தி அது. இதை நாம் எந்த வகையில் அணுகுவது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார் குறித்து நல்மாராயம் கூறிய ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது. அதே தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள், நபித்தோழர்கள், சஹாபிகள் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் குறித்தும் ஏராளமான நன்மாராயங்களை கூறியிருக்கிறார்கள். அல் குர்ஆனும் பல்வேறு இடங்களில் அவர்களை சிலாகித்து சுட்டிக்காட்டுகின்றது. இந்த 2ஐயும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்பலா என்பது ஈராக் நாட்டினுடைய கூஃபா என்கின்ற பகுதியில் நடந்த ஒரு யுத்தம். ஹிஜ்ரி 61வது ஆண்டு வாக்கில் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் இந்த போர் நடைபெற்றது. அதாவது கிபி 680வது ஆண்டு அக்டோபர் 10வது நாளில், கிபி 680 ஹிஜ்ரி 61 முஹர்ரம் 10 நடந்தது. கர்பலா என்கின்ற இடத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டைதான் கர்பலா யுத்தமாகும். இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு புறத்தில் இருக்க, உமையாவினுடைய கலீஃபாக்கள் ஒரு புறத்தில் இருந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள், அரசு அதிகாரிகள் ஒரு புறத்தில் இருந்து சண்டையிட, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆதரவாளர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும்
முழுக்க முழுக்க கொல்லப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வு அது. ஒன்று அல்லது இருவர் தான் அந்த போரில் உயிர் பிழைத்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 1949 ஆண்டு வாக்கில் உத்தமபாளையத்தை சார்ந்த SS அப்துல் காதிர் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீதே கர்பலா என்று சொல்லக்கூடிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தியாக வரலாற்றை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய நூல் அது. அதிலிருந்து உண்டான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன். இமாம் அடுத்ததாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பத்தினருக்கும் பங்கு இருக்கின்றது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு பின்னால் வந்த யசீத் அவர்கள், இப்படியாக அவர்களுடைய குடும்பத்தினர் தான் இந்த நிகழ்ச்சியில், இந்த ஷஹீதில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரிய வருகின்றது. ஒன்றாவதாக ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஒரு தனி மனிதருடைய சொந்த விருப்பு வெறுப்பினால் உண்டானது அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி யாராவது எண்ணினால் இவர்தான் இவர்களை கொன்றிருக்கிறார்கள் என்பதாக யாராவது எண்ணி ஏதேனும் ஒரு நபித்தோழர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதோ அவர்களுடைய குடும்பத்தினர் மீதோ அவதூறு பரப்புவதும் அவர்களை வசைபாடுவதும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினருக்கு தடை செய்யப்பட்டது. அது மிக பெரும் பிழை என்பதாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் இந்த அம்மையாரும் அகல பைத்தில் வந்து விடுகிறார்கள். நாம் அந்த வசனத்தில் சொன்னது போல. ஒன்று, இந்த வகையில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மச்சான் முறை, அக்காவையோ அல்லது தங்கச்சியோ கட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று. இரண்டாவதாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குலஃபாவுர் ராஷிதீன்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகியோருடைய ஆட்சி காலத்தில் மார்க்கத்தினுடைய மிக முக்கிய தூணாகவும் அரசினுடைய இஸ்லாமிய அரசினுடைய மிக முக்கியமான ஒரு தூணாகவும் அவர்கள் இருந்து செயல்பட்டவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆகவே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஷஹீதிலும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது இந்த விஷயங்களிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. அடுத்ததாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு முன்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது. அதற்கு உடனடியாக பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இணைந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது 4வது கலீஃபாவாக பொறுப்பேற்றிருந்த அந்த சமயத்தில். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்நிய படையெடுப்பு, வேறு நாட்டவர்கள், வெவ்வேறு பாரசீகத்திலிருந்து வெவ்வேறு நாட்டினர்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது முழுக்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு உடனடியாக பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒன்றில் மட்டுமே அவர்கள் பிணக்கோடு இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலக்கொழுந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய 2 பிள்ளைகளில் ஒருவர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றளவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வாரிசாக இவர்களுடைய வம்சத்தினர்களே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதும் வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. ஒன்றாவது. அடுத்ததாக இன்றளவிலும் ஞானிகள், குத்துபுகள், வலிமார்கள், ஒலிமார்கள், ஆன்மீக பெரியார்கள் என்று யார் யாரையெல்லாம் நாம் உயர்ந்தவர்களாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றோமோ
அவர்கள் அனைவருக்கும் மூலப்பிதாவாக முதல் மனிதராக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எவ்வளவு பெரிய இறைநேச செல்வரை அவுலியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள். சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், கடந்த நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த தேசத்தில் எந்த தேசத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் சரி, அவுலியாக்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய குத்துபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களாகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மூல பிதாவாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கிக் கொள்ள வேண்டும், ஆன்மீக வழிகளில் எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு ஆன்மீக வழிகளில் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போரில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். சனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போரில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கார். இதுதான் இது சொல்லக்கூடிய செய்தி, அவருடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, மிக முக்கியமான செய்தி இதுதான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த ஷஹாதத் உலகம் இருக்கக்கூடிய அளவிற்கும் சத்தியத்தை இந்த உலகத்தின் மத்தியில் பரப்பிக்கொண்டே இருக்கும். சத்தியத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொழுந்து ஒன்று தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, தன்னுடைய வம்சத்தையே இழந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி. வம்சத்தையே இழந்திருக்கிறது என்பதற்கு ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள். தஃப்சீர் தபரியில் பதிவு செய்யப்படுகின்றது. அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது அன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்திலும் ஒரு பழக்கம் உண்டு. என்னுடைய மகனுக்கு நான் என்னுடைய தந்தை பேரையே என்னுடைய தாத்தா பேரையே வைப்பேன், அல்லது எனக்கு என்னுடைய தாத்தா பேர் இருக்கும், இல்லாட்டி அவங்களுடைய அத்தா பேர், இப்படி இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த பேரையே வச்சிருவாங்க. இப்படித்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்காக இந்த பிரிவுக்காக நான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சுட்டி காட்டுகிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்பலா யுத்தத்தில் அவர்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். குறைந்த வயதை உடையவர்கள். டமாஸ்கஸினுடைய ஒரு கோபுரத்தில் அவர்கள் கட்டி வைக்கப்படுகிறார்கள். சிரியாவை சார்ந்த ஒருவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. எப்படி சொல்கிறார் அவர் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், குழப்பத்தினுடைய அடிவேரை வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கொம்பை ஒடித்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பதாக இமாம் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து அந்த சிரியாவாசி சொன்னார். அந்த கைகளெல்லாம் கட்டப்பட்டிருந்த அந்த நிலையில் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா என்று கேட்டார்கள். நான் குர்ஆனை முழுவதுமாக ஓதியிருக்கிறேனே, நான் மனப்பாடம் செய்திருக்கிறேனே என்று சொன்னார். அப்படி என்றால் குர்ஆனில் வரக்கூடிய ஹாமீம் என்ற குடும்பத்தை சார்ந்த சூறாக்களை நீ ஓதியதில்லையா என்று கேட்டார்கள். இல்லை, அதாவது ஹாமீம் குடும்பம் என்று சொன்னால் எந்தெந்த சூறாக்களெல்லாம் ஹாமீம் என்று ஆரம்பிக்கின்றதோ அதுவெல்லாம் ஹாமீம் குடும்பம் என்பதாக பெயர். எந்தெந்த சூறாக்கள் எல்லாம் அலிஃப் லாம் என்று ஆரம்பிக்கின்றதோ அதெல்லாம் அலிஃப் லாம் மீம் குடும்பம் என்பதாக ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் அவர்கள் கேட்கிறார்கள், ஹாமீம் குடும்பத்தை நீங்கள் ஓதியதில்லையா என்று கேட்டார்கள். அதை நான் ஓதியதில்லையே என்று சொல்லும் போது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலே நாம் குறிப்பிட்ட 42வது சூரத்து ஷூரா அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தை தொடர்ந்து ஓதி காட்டிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உடனடியாக அவர் திடுக்கிட்டவராக, அப்படி என்றால் அகலே பைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவரா நீங்கள் என்பதாக அந்த சிறியவாசி கேட்க, ஆம் என்பதாக அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதாவது அந்த கர்பலா யுத்தத்தில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள், குழந்தைகள் முதற்கொண்டு, பெண்கள் முதற்கொண்டு, இளைஞர்கள் முதற்கொண்டு, முதியோர் முதற்கொண்டு, நம்மெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னாவே சின்ன சின்ன குழந்தைங்க தான் மைண்டுக்குள்ளே வருவாங்க. இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொல்லிவிட்டாலே 2 சின்ன பிள்ளைங்க தான் நம்முடைய சிந்தனைக்கு வருவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களை பற்றி நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள்.
சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்பதாக இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்க, கர்பலாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவருடைய வயது 50ஐ கடந்தது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்படுகின்ற பொழுது அவருடைய வயதும் 50ஐ கடந்தது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு போராட்டங்கள், தனி மனிதராக ஒரு குடும்பமாக ஒரு சிறிய ஆதரவாளர்களை கொண்டு இஸ்லாமிய ஜனநாயக முறை மேலோங்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் எதிர்த்தரப்பினுடைய பார்வை இது சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதாக அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். இதில் மனிதர்களுடைய சிந்தனையில் முரண்பாட்டால் ஏற்பட்டிருக்கிறது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஷஹாதத்தும் அவருடைய குடும்பத்தினுடைய ஷஹாதத்தும். அவருடைய ஷஹாதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அவருடைய ஷஹாதத்தை நாம் போற்ற வேண்டும், அவருடைய ஷஹாதத்தின் மூலமாக நல்ல பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஷஹாதத்தின் மூலமாக சமூகம் ஒன்றிணைய வேண்டும். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் என்பதாக இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அந்த உயிரையும் அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இத்தகைய தருணத்தில் அந்த மாபெரும் அறிஞர்கள், மாபெரும் இமாம்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்பத்தாருடைய கண்ணியம், அவருடைய மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும். உலகில் எங்கெங்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள் இருப்பதாக நமக்கு தெரிய வருகின்றதோ அவர்களுக்கெல்லாம் நாம் மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும். அப்படி நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினால் இன்னல்லாஹ கஃபூருன் ஷக்கூர், சத்தியமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், சத்தியமாக இதற்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நன்றி பாராட்டுவான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆஷூரா தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்புக்கு முந்தைய காலகட்டங்களில் ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. ஏராளமான நபிமார்களுக்கு அந்த நாளில் வெற்றி பல்வேறு சிரமங்களிலிருந்து வெற்றி கிடைத்திருப்பதாக நமக்கு ஹதீஸ்களிலிருந்தும் குர்ஆனுடைய விரிவுரைகளிலிருந்தும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஆகவே அந்த ஆஷூராவுடைய தினத்தில் 9, 10 அல்லது 10, 11 ஆகிய பிறைகளில் நாம் நோன்பு நோற்று அந்த ஒரு சுன்னத்தான அந்த நோன்பை கடைபிடித்து அந்த நாளுடைய சிறப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.